ரூமில் ஃபோன் இல்லாமல், டிவி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், யார்கிட்டேயும் பேசக்கூடாதுன்னு நம்மளை அடைச்சி வச்சுருந்தாங்கன்னா நம்மளால் இருக்க முடியுமா? ஒரு நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம். ஆனால் ஒருத்தர் ஒரு ஐலாண்ட்லேயே தனியாக இருந்திருக்காரு. ஆனால் ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 28 வருஷம் 2 மாதம் 19 நாள் தனியாக இருந்திருக்காரு. அவரோட ஸ்டோரி தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். இது ஒரு புக்கோட ரிவ்யூ, ராபின்சன் க்ரூசோ. இது டேனியல் டெஃபோ அப்படின்றவர் எழுதியிருக்காரு. இது ஒரு வேர்ல்டு கிளாசிக். குட்டி பசங்க கூட இந்த புக்கு படிக்கலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த ஸ்டோரியோட குட்டி பிளாட் நான் இன்னைக்கு சொல்கிறேன். ராபின்சன் க்ரூசோ ஒரு அட்வென்ச்சரஸ் பர்சன். பேரண்ட்ஸ் சொல்கிறது கூட கேட்காம வீட்டை விட்டு வெளியே வந்து சிஓஏஜ்லாம் பண்ணி வேற ஒரு ஊரில் வீடெல்லாம் கட்டி ஹாப்பியாக தான் இருந்துட்டு இருந்தார். ஒரு நாள் ஒரு ஐலாண்ட் பக்கத்தில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக ஷிப்பு பிரேக் ஆகுது. அதிலிருந்து மற்றவங்க எல்லாம் இறந்து போயிடுறாங்க. ஆனால் ராபின்சனும் அவர் கூட இருந்த அந்த டாக் மட்டும் சர்வைவ் ஆகுறாங்க. எப்படியோ ஸ்விம் பண்ணி அந்த ஐலாண்டுக்கு ரீச் ஆகுறாரு. அந்த ஐலாண்ட்லேயே கொஞ்ச நாள் இருக்காரு. ஆனால் யாரும் ரெஸ்கியூ பண்ணுற மாதிரி தெரியல. அந்த உடஞ்ச ஷிப்லேருந்து என்னெல்லாம் திங்ஸ் எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவருக்குன்னு ஒரு குட்டி வீடியோவும் கட்டுறாரு. அனிமல்ஸ், பேர்ட்ஸ் கூடலாம் பழகிறாரு. அது மட்டும் இல்லாமல் விவசாயமும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் ஒரு மனுஷனோட காலடி தடத்தை பார்க்குறாரு. அது யாருன்னு உள்ள தேடி போய் பார்க்கும்போது ஒருத்தனை 3 பேர் துரத்திட்டு வராங்க. அந்த 3 பேர் யார் அப்படின்னா பக்கத்து ஐலாண்டில் இருக்க அந்த கேனிபல்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் தான். அவங்க மனுஷங்களே கடிச்சு சாப்பிடக்கூடியவங்க. அவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பிரிசனராக வச்சுருந்துருக்காங்க. அதுலேருந்து ஒருத்தர் தப்பிச்சு இந்த ஐலாண்டுக்கு வரும்போது அவங்களும் துரத்திட்டே வருவாங்க. அந்த ஷிப்லேருந்து கிடைச்ச கன் இருக்கும். அந்த கன்னை வச்சு அவங்க 3 பேரையும் ஷூட் பண்ணி அவனை காப்பாற்றிடுவார். அந்த ட்ரைபல் பாய்க்கு ஃப்ரைடேன்னு பேரும் வச்சு அவரை கூடயே வச்சுப்பாரு. ஃபைனலி ஒரு நாள் அவங்கள 2 பேரையும் ஷிப்பு ரெஸ்கியூ பண்ணுவாங்க. இந்த புக்கோட மோரல் என்ன அப்படின்னா, நம்ம தனியாக இருந்தோம்னா கூட யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம தனியாக இருக்கும்போதோ இல்லை ஒரு ப்ராப்ளமில் இருக்கும்போதோ அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு மட்டும் யோசிங்க. யாராச்சும் சப்போர்ட் பண்ணுவாங்களா, பேசுவாங்களான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அந்த லோன்லினஸ்ஸே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புக் ரிவ்யூஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரிஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.